ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே எதையுமே யாரும் மனப்பாடம் பண்ணி எங்கேயும் ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது டெய்லியுமே ஒரு எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாமில் ஒவ்வொரு நாளும் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் மட்டும்தான் வரும். இதுக்கு நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே புக்கில் இருக்க கொஷினே கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதால் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. ஆனால் புக்கில் இருக்கிற விஷயங்களை அந்த லாஜிக்குங்களை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் டெய்லியுமே சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களால் நீங்கள் ஒரு என்ட்ரியே எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும்னே ஹை டு லோ, இந்த ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்கு. இந்த 70 பாயிண்ட்ல ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு ஒரு கோடை போட்டு நான் இங்கே பை பண்ணியிருப்பேன், இங்கே செல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி எது வேணாலும் நம்மளா ஒரு கனவு கண்டுக்கலாமே தவிர ரியல் மார்க்கெட்டில் அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை ஒன்று பில்ட் பண்ணி அதில் என்ட்ரி கிடைக்கிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி இல்லை அப்படின்னா அன்றைய நாள் உங்கள் கேபிட்டல் சேஃப் ஆயிடுச்சு. ஒரு என்ட்ரி அப்படின்றத எடுத்தீங்க அப்படின்னா தான் லாபம் இல்லை நஷ்டம் அதுக்குள்ளவே நீங்கள் போவீங்க. என்ட்ரியே எடுக்கலை அப்படின்னா அந்த கணக்குக்குள்ளே போக மாட்டீங்க, லாப நஷ்ட கணக்குக்குள்ளே போக மாட்டீங்க. உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை பாருங்கள். நாம் சொல்கிற லாஜிக்குங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 150க்கு மேலே இருக்கிறதே மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. ஏன்னா 150 அந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சப்போர்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ஏரியாவை ரீச் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,276 தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். நேற்று க்ளோசிங்கே 25,239 தான். 150க்கு மேலே இருக்கிறதே மேலே போக தான் வாய்ப்பு. க்ளோசிங் அதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்றத நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஓப்பனும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் மேலே தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணியிருந்து நேற்றும் ஓப்பனுக்கும் லோவுக்கும் சும்மா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் லோ வச்சுட்டு அங்கேருந்து தொடர்ந்து மேலே போக தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலுமே நாம் கொடுத்துருந்த அந்த R1 அந்த ஏரியாவை ரீச் பண்ணவே இல்லை. இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக ரீச் பண்ணியிருந்துருக்கணும். மார்க்கெட் இங்கே ஒரு சஸ்டெயின் ஆயிருந்திருக்கான், இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லெவல் ரீச் பண்ணியிருந்துருக்கணும். அவன் அந்த லெவல் ரீச் பண்ணலை அப்படின்னும் போதே நாம் ஸ்ட்ரைக்கை தப்பாக சூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் குளறுது வாய். ஓகே, ஸ்ட்ரைக்கை தப்பாக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அங்கே தெரியுது. மார்க்கெட் எப்போவுமே தப்பு பண்ணாது, தப்பு நாம தான் பண்ணுவோம். ஒரு ட்ரேடர் தான் தப்பு பண்ணுவோம். மார்க்கெட் என்ன செஞ்சாலும் அதுதான் சரி. அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க லாப நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் லெவல் என்ன சொல்லுது, அதை தாண்டி இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,520, 25,450, 25,304, 25,229. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது நமக்கு ப்ரீமியம் சப்போர்ட் 25,350 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் அடுத்த ஒரு அப்சைட் நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 350க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. என்னதான் கீழே இருந்தாலும் கீழவே சப்போஸ் வேகமாக கீழே வந்தது அப்படின்னாலுமே நாம் நேற்று சொல்லியிருந்த அதே ஏரியா 150, 25,150 இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. என்னதான் கீழே போனாலும் இந்த 150கே கீழே போச்சு அப்படின்னாலும் 25,000 கூட அதிகமாக இருக்குது. 2500 ஸ்ட்ரைக்கை சொல்லலாம்.
அதே மாதிரி 25,200 இந்த ஸ்ட்ரைக் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு என்னதான் கீழே வந்தாலும் திரும்ப மேலே போக தான் வாய்ப்பு. இந்த பை ஆன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்னைய பொறுத்தவரையும் இது இன்னைக்கு உண்டான சுச்சுவேஷன். இது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மார்க்கெட் இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ண வாய்ப்பு. ஓகேங்களா, இந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஆப்போனண்ட் யாரோ அந்த ஆப்போனண்ட்டோட ஹையை விட அதிகமாக ட்ரேட் ஆகணும், அவ்வளோதான் ப்ரீமியம் சப்போர்ட். இது கூட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறீங்க. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நாம் சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்கில். ஓகேங்களா, இப்போ இதை தாண்டி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி சென்செக்ஸை பொறுத்தவரை மார்க்கெட் 600க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் டவுன் சைடில் போகக்கூடிய வாய்ப்பு. 82,600 இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. இதுக்கு மேலே இருக்கிற வரையும் மேலே போக தான் தொடர்ந்து பார்க்கும். ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் பை சைடில். இப்போது நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குக்கு கீழே க்ளோசிங் கிடச்சிருக்கு. ஆனால் சென்செக்ஸை பொறுத்தவரையும் நாம் சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்குக்கு மேலே தான் அவனோட க்ளோசிங் இருக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் யார் எங்கே ஓப்பன் பண்ணுறா, ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கில் என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.